ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோயினி நேராக தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, நீ அப்படியே பார்க்க உன் அம்மா மாதிரியே அழகா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. தாத்தா நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் என்னுடைய கிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லா பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினி, ஏன் தாத்தா நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குன்னு எனக்கு எதுக்கு மேரேஜ், நான் உங்க கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவும் சரி ஓகேமா உங்க விருப்பப்படியே 3 மந்த்துக்கு அப்புறம் மேரேஜ் வச்சுக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன், அது வரைக்கும் நீங்க ஒரே ரூம்ல ஒன்னாதான் இருக்கணும், ஏன்னா அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு தாத்தா கண்டிஷன் போட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயினி, ஐயோ என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டா அது நமக்கே வில்லங்கமா முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இப்ப அப்படியே வீட்டுக்கு வந்தா இங்க இவன் ஹீரோ பார்த்து கேக்குறான், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட், அதை நீ மறந்துட்டியா? அப்போ நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல நம்ம 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்ராட் போலாம்னு சொன்னல, அதெல்லாம் நீ மறந்துட்டியான்னு கேக்குறான். இவனும் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்ல, இந்த ட்ரிங்க்ஸ குடி அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அதுக்கு இவளும் எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நீ ஒழுங்கா சொல்லு உனக்கு நான் வேண்டாமான்னு கேட்டு அவன் கிட்ட ரொம்ப க்ளோஸா போவான். ஹீரோ அவளை தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு நீயும் நானும் ஒண்ணு கிடையாது, நான் இந்த வீட்டோட தத்து பையன், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்ல, நீ எதை பத்தி பேசுற, நீ என்னை ஏத்துக்கிட்டா நீயும் இந்த வீட்டு பையனா இருக்க போற, நீ விருப்பப்பட்டா இப்பவே அதை செய்யலாம்னு சொல்லி அவ ரொம்ப க்ளோஸா போறா. அந்த நேரம் ஒருத்த வந்து ஹீரோவை கூப்பிட, இவளும் டென்ஷன் ஆகி, டேய் உனக்கு அறிவே இல்லையா, ஒழுங்கா டோரை லாக் பண்ணிட்டு போடான்னு இவ சொல்ல, அதுக்கு அவனும் சாரி சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோ, இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன், நீயும் நானும் ஒண்ணு இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் ரூமுக்கு போக, அங்க நம்ம ஹீரோயினி, நான் என்னோட வீட்டுக்கு ஏன் போக கூடாது? அது ஹீரோவும், இங்க பாரு நான் இப்போ உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினி, ஆனா நம்மளோட அக்ரிமெண்ட்ல லிவிங் டுகெதர்லாம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்லுவான், நான் என்ன பண்ண முடியும், நீ ஏதோ முடிவு பண்ணிட்டு தாத்தா கிட்ட மேரேஜ் 3 மாசம் தள்ளி வைங்கன்னு சொன்னல, அப்போ நீ தான் அனுபவிக்கணும். அதுக்கு ஹீரோயினி மறுபடியும் கடுப்பாகி, ஓகே போதும் நீ போய் சோஃபால படு, எனக்கு பெட்ல படுத்தாதான் தூக்கம் வரும்னு சொல்ல, அவன் கண்டுக்கவே மாட்டான். நான் சொல்றது உனக்கு கேட்கல, எப்படி ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா ஒரே பெட்ல மேரேஜ்க்கு முன்னாடியே தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளவை தூக்கி அவன் மேலேயே போடுவா. அவன் அதுக்குமே எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம புக்க படிச்சுட்டு இருக்க, இது வேலைக்காவது, நம்ம அப்படியே அவனுக்கு ஐஸ் வைக்க வேண்டியதான்னு மைண்ட் வைஸ்லயே இவ சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸா போய் கொஞ்சம் மாதிரி பேச, அதுக்கு ஹீரோ, நீ நிஜமாவே இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சோஃபால போய் படுத்துக்கிறான். இவனும் அப்பாடி போயிட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்டு, அம்மா நீ தூக்கத்துல கொரட்டெல்லாம் விடுவியா, உனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம்லாம் இருக்கா மவனே, அப்படி மட்டும் பழக்கம் இருந்து உன்னோட ஃபிங்கர் என் மேல பட்டா கூட நான் போலீஸ கூப்பிடுவேன்னு சொல்ல, இவன் உடனே பில்லவை தூக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்க இந்த வயிற்றுச்சல் பிடிச்ச பொண்ணு நம்ம ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட, அவ டூப்பு தானே, அவன் எப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சிபு சொல்லுவான், அதை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் என்ன நம்பு அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளும், இங்க பாரு நான் உன்னை நம்புறனோ இல்லையோ அது மேட்ரு இல்ல, அவ நம்ப வச்சு ஏமாத்துறான்னு தாத்தாவை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனும், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லப்பா, நிறைய வழி இருக்கு அவ டூப்ளிகேட்னு ப்ரூவ் பண்ண, ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா அதனால எனக்கு என்ன யூஸ், பதிலுக்கு நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்க, அதுக்கு இவளும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா அதனால உனக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும், அதை பத்திலாம் நீ ஒரி பண்ணாதன்னு சொல்றா. ஓகே நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா கண்டிப்பா அவ மாட்டிப்பா அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்படி இங்க நம்ம ஹீரோயினி கிட்ட ஹீரோ ரொம்ப க்ளோஸா போய், எனக்கு பிடிக்குமான்னு கேட்க, என்னடா இப்பதான் இவங்க எலியும் புனியமா சண்டை போட்டாங்க, அதுக்குன்னு எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்கன்னு கேட்காதீங்க, ஹீரோயினியோடைய கனவு தான். சோ அலறி அடிச்சுட்டு அப்படியே எழுந்துக்கிறா. என்னன்னு பார்த்தா இவ கனவுலதான் அலறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறா. இப்போ அப்படியே எழுந்து ஹீரோ கிட்ட போய் அவனை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு, பா என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறா. அப்போ போனோட சவுண்ட் கேட்க ஹீரோ எழுந்து குட் மார்னிங் சொல்லிட்டு, ஆமா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினி கொஞ்சம் பதட்டமாகி, நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்ல, அப்போ அவளுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய கசின் பொண்ணுதான் கால் பண்ணிருக்கா. உன் பாட்டி உனக்கு வேணும்னா ஒழுங்கா தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் இப்பவே சொல்ற, நீ அப்படி சொல்லலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன் பாட்டி அதுக்கப்புறம் நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல, இவளும் ஹே என்னுடைய பாட்டிக்கு ஏதாவது
ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லுவா. அதுக்குள்ள அவ போனை கட் பண்ணிட்டு போயிடுவா. ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க இவளும் என்னோட பாட்டிய அவ கிட்னாப் பண்ணி வச்சுட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ பாட்டிய தேடி பார்க்க போறா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளால தேடி அலைய முடியல. சோ அவளுக்கு கால் பண்ணிட்டு நான் இப்பவே தாத்தா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு போறா. அங்க போனா இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்க. தாத்தா வாமான்னு சொல்லிட்டு நீ பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்க, உனக்கு என்ன ஆச்சுமான்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த லூசு ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கா போல. சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினி தாத்தா ஐம் சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் உங்க பேத்தி இல்ல, என்ன ஒரு பாட்டி தான் வளர்த்தாங்க, அதனால நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ அந்த நேரம் சடனா வந்து நீங்க எங்க கூட இல்லாம இருந்தாலும் நாங்க எல்லாரும் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம், தாத்தா எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாருன்னு சொல்ல இப்ப தாத்தாக்கு ஒண்ணுமே புரியாம இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவன் நீங்க எல்லாருமே அவளை நம்பி ஏமாந்துட்டீங்க, அவ கீஷானே இல்ல, அவ ஒரு சாதாரணமான சைடு ஆக்ட்ரஸ் தாத்தா அப்படின்னு சொல்லி கத்துவா. அப்ப ஹீரோ போது நிறுத்து, நீ அவ பாட்டிய கடத்தி வச்சுட்டு இவள தாத்தா கிட்ட போய் பொய் சொல்றியா, ஒழுங்கா தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்றான். இவன் நீ என்ன பேசுற அப்படின்னு கேட்க தாத்தாக்கும் எல்லாமே தெரியும், ஒரு பாட்டி தான் இவளை கொஞ்ச நாளா வளர்த்திருக்காங்க, அவங்க மெடிக்கல் செலவுக்காக தான் இவ ஒரு ஆக்ட்ரஸா நடிக்க வேண்டியதா இருந்துச்சு, அதனால இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு அதை பத்தி நீயே ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க இவ டென்ஷன் ஆகி நீ என்னடா பேசிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தாத்தாவும் டென்ஷன் ஆகி போது நிறுத்துங்க, எனக்கு அவளை பத்தி எல்லாம் தெரியும், அவ ஒரு நல்ல பொண்ணு, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு அப்படி நெஞ்ச பிடிச்சுக்க. அப்போ ஹீரோ பதட்டமாகி தாத்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் உன்னுடைய பாட்டியை நாங்க காப்பாத்திட்டோம்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயினி அவளை ஓங்கி ஒரு அரணை அடிச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு திட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினி ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்க. ஹீரோ நீ நல்லா இருக்கியான்னு கேட்க இவளும் என் பாட்டியை கண்டுபிடிக்காம போயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அவனும் ஒரு கர்ஷிப் எடுத்து கொடுத்துட்டு எது எப்படியோ அதெல்லாம் நீ நினைச்சு பயப்படாத, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயினி சொல்லுவா இப்போ இந்த நடிப்பு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்குல, நீங்க சொன்னதை விட பேமெண்ட்டை கொஞ்சம் அதிகமா பே பண்ணுங்கன்னு கேட்க ஹீரோ சிரிச்சுட்டே அவளுடைய பாட்டியை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கான். அப்ப பாட்டி ஏமா என்ன பிரைவேட் ரூமுக்கு மாத்திருக்க, அதுவும் உதவிக்கு தனியா எனக்கு ஒரு நர்ஸ் வேற, அதுக்கு இவளும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, நீங்க வசதியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாட்டி இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே, எனக்கு தெரியும் இவரு தானே பே பண்ணிருக்காரு, அந்த தம்பிக்கு உன் மேல ஒரு கிரஷ் போலன்னு சொல்ல அதுக்கு ஐயோ பாட்டி நான் தான் ஒரு பையனை பத்தி ஆல்ரெடி சொல்லிருக்காத அரகண்டா பிஹேவ் பண்ணுவான்னு அந்த பையன் தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா பேச ஹீரோ ஒன்னும் புரியாம ஹீரோயினிய கேக்குறான் என்னாச்சுன்னு. அதுக்கு அவளும் நத்திங் பா பாட்டி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா உங்களை வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்புறம் ஹீரோ வெளியே வந்துட்டு ஹீரோயினி கிட்ட உங்க பாட்டி என்ன சொன்னாங்க கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு இவளும் சமாளிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இனி நீ நினைச்ச மாதிரி நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன், ஆனா என்னோட பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேப்பா. இவன் நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்காத, ஆல்ரெடி உன்னோட பாட்டிய ஒரு விஐபி ரூம்ல தங்க வச்சிருக்கேன்னு இவனும் அப்படியே கலாச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரோயினியும் அவனை டீஸ் பண்ணிட்டு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த லூசு கையில கிஃப்ட் வச்சுட்டு சிலுக்கு மாதிரி பண்ணிட்டே இருப்பான். ஹீரோயினிய பார்த்ததும் ஓடி போய் சாரி சொல்லிட்டு எல்லாமே என்னோட தப்பு தான், யாரோ ஏதோ சொன்ன ரூமரை உண்மைன்னு நினைச்சிட்டேன், இங்க பாரு உனக்கு நான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட மன்னிப்பை ஏத்துக்கோன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயினியும் நானும் உன்னால கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன், உன்னை அடிச்சிட்டேன், சோ சாரின்னு சொல்லிட்டு ஐயோ வயித்து பிடிச்சிட்டு என்னால வலி தாங்க முடியலையே, பீரியட்ஸ் வேற ஆயிடுச்சு, எஸ்டர்டேல இருந்து எனக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் உடனே அவளுக்கு ஐஸ் வாட்டர்ல கொண்டு வந்து ஒத்தட மாதிரி கொடுப்பான். இது பார்த்துட்டு இவளுக்கு செம்ம காண்டாகுது, அப்படியே வெளியே போயிடுவா. இவளும் அவளை நல்லா வெறுப்பேத்தி விட்டுன்னு சொல்லி ஹாப்பிலேயே அப்படியே ஜாலியா இருக்கா. அப்போ ஹீரோ சொல்லுவான் பரவாயில்ல நீ நல்லா ஆக்ட் பண்ணன்னு சொல்ல நீயும் தான் நல்லா கோஆபரேட் பண்ண தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ அவ கிட்ட க்ளோஸா போய் நீ எதுக்கு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்ற, நீ எனக்கு நல்லாவே கோஆபரேட் பண்றன்னு சொல்ல அப்படியே இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இங்க இவ பல்ப் வாங்கிட்டு சோகமா நடந்துட்டு வர அப்போ இந்த சிபு பையன் வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் சொன்ன விஷயம் என்னாச்சுன்னு கேட்பான். இவன் தான் இந்த மாதிரி கேவலமான ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கான் போல. அப்ப ஆல்ரெடி இவ கடுப்புல வேற இருக்கா. சோ அட போடா நீ சொன்ன யோசனை எதுவும் வேலைக்கு ஆகல, உனக்கு வெக்கமா இல்ல, பணம் வேற கேட்டுட்டு வந்துட்டேன்னு
அப்படின்னு திட்டிட்டு இருக்க. என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு அவ பின்னாடியே போவான். எனக்கு ஒன்னும் உன் ஐடியா எல்லாம் தேவையில்லை, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவ கார்ல போய் ஏறுவா. இவன் தடுத்து நிறுத்தி இந்த டைம் கண்டிப்பா மிஸ் ஆகாதுன்னு சொல்லுவான். அதுக்கு இவனும் ஓகே சொல்லிட்டு ஏதோ சொல்ற மாவன, இந்த டைம் மட்டும் நீ குடுக்கற ஐடியா ஒர்க் அவுட் ஆகல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்ல. அதுக்கு இவனும் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இந்த டைம் கண்டிப்பா அவன் மாட்டிப்பா, அது உனக்கு ஃபேவரா தான் இருக்கும்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறான். இங்க நான் ஆல்ரெடி ஹீரோயினி மனசுக்குள்ள ஹீரோ வந்துட்டான். சோ ஹீரோ படுத்திருந்த சோஃபாவே பார்த்துட்டு இவளும் அங்க போய் படுத்துட்டு அவன் கூட பேசினதெல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ இவளுக்கு போன் வருது. சிபு தான் கால் பண்ணி கூப்பிடுறான். இவளும் ஓகே நீ எங்க இருக்க கேட்டு கிளம்பி போகும்போது எதுக்கும் சேஃப்டிக்கு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எதையோ எடுத்துட்டு போறா. அதுக்குள்ள இந்த சிபு லூசு பையன் தண்ணி கிளாஸ்ல மயக்க மருந்த கலந்து வச்சுட்டு இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினி வந்து ரூம் கதவை தட்டிட்டு இருக்கா. இவனும் போய் டோர் ஓபன் பண்ணி உள்ள கூப்பிட்டா இவளும் உள்ள வந்துட்டு என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேப்பா. அதுக்கு இவன் ஒன்னும் இல்ல, நான் உன்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும்னு சொல்லி, நீ நிஜமாவே மிஸ்டர் ஜி கூட இருக்க விரும்புறியா? அவன் உன்னை நிஜமா லவ் பண்ணல, உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், அவன் வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா உன்னை துரத்தி விட்டுருவான், நான் தான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் அப்படியே அப்புறாணி மாதிரி பேசுறான். நம்ம ஹீரோயினி இங்க பாரு, நான் உன்கிட்ட பேச விரும்பல, ஒழுங்கா என்னுடைய பாட்டி வீட்டை வச்சுதானே எங்களை ஏமாத்தி லோன் வாங்கினேன், அதனால என்னுடைய பாட்டி வீட்டு டாக்குமெண்ட்ஸ சீக்கிரமா எங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இவன் டென்ஷன் ஆகி இங்க பாரு, உன்னை எதுக்கு நான் வர சொன்னா, நம்மள பத்தி ஹாப்பியா பேசணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும் தான் நான் வர சொன்னேன், ஆனா நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். உன்னை ஹீரோயினி கோவப்பட்டு என்னடா அறிவுகட்டத்தனமா பேசிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் கைய பிடிச்சி நிறுத்தி சாரி டியர் நீ டென்ஷன் ஆகாத, இந்த தண்ணிய கூடன்னு சொல்லி அந்த மருந்து கலந்து வச்ச தண்ணிய கொடுப்பான். அதுக்கு இவ அப்படியே பார்த்துட்டு எனக்கு ஒண்ணும் இதெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் நீ என்னோட பாட்டி வீட்டு டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணு, அதுவே போதும்னு சொல்ல இவன் கோவப்பட்டு அவ கைய பிடிச்சி திட்டிட்டே அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். நம்ம ஹீரோயினி அவ எடுத்துட்டு வந்த ஸ்ப்ரே பாட்டில அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டா. நீ ஏண்டா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன்னு கேட்க சிபு உடனே அவ காலை பிடிச்சி நீ எனக்கு வேணும், என்னை விட்டு நீ போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டு ஏண்டா மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ற, உனக்கு என்னதான் வேணும், ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லனா நீ செத்துருவேன்னு சொல்ல அவனும் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஹீரோயினி உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்க இருக்கேன்னு கேப்பா. அதுக்கு அவன் நீ எங்க ஃபேமிலியோட பொண்ணு, அது மட்டும் இல்ல என்னுடைய ஃபியான்சி, இது இந்த ஃபேமிலியோட ஹோட்டல் தான், நீ யாரும் தெரியாத பர்சன் கூட போறத மேனேஜர் பார்த்துட்டு சொன்னா, நீ என்கிட்ட சொல்லாம வந்த அப்படின்னு கேட்பான். அதுக்கு இவளும் ஆமா அந்த சிபு பையன் என்னை கிட்னாப் பண்ணிட்டு உங்ககிட்ட பேமெண்ட் கேட்டிருந்தா நீங்க அவனுக்கு கொடுத்திருப்பீங்களான்னு கேட்க அப்போ இவனும் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அது அவன் எவ்வளவு கேக்குறானோ அதை பொறுத்துதான் இருக்குன்னு சொல்ல அப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. அப்ப கேப்பா ஹீரோயினி ஏன்பா என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டே இருப்பா. அப்போ ஹீரோக்கு ஒண்ணும் முடியாது, அவனோட டையெல்லாம் கயிட்டுறான். அப்போ உடனே இவ கேக்குறான் ஏன் நீ உன்னோட டையெல்லாம் கயிட்டுற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான் இல்ல அந்த தண்ணியில ஏதோ இருந்திருக்கு, எனக்கு என்ன ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இவளுக்கும் ஒன்னும் புரியல. அவனும் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தது அவளை காப்பாத்துறது அப்படி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு அவன் மனசு ஃபுல்லாவே ஹீரோயினி ஞாபகம் தான் ஓடிட்டு இருக்கு. அவனும் எதுவும் புரியாம வந்து என்ன ஆச்சு நீ ஏன் ஒரு மாதிரி பண்ற அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வரா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹீரோயினிய ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி சாம ரொமான்ஸா போயிட்டு இருக்குது. அப்புறம் இங்க வெளியே பார்த்தா இந்த லூசு பொண்ணு ஏன் இன்னும் தாத்தா வராம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே பாத்துட்டு இருக்கா. அந்த நேரம் தாத்தாவும் கரெக்டா அங்க வராரு. தாத்தா அவகிட்ட கேக்குறான் ஏய் என்னாச்சு, எதுக்கு நீ என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்க அப்ப அந்த பொண்ணு சொல்றான் இல்ல தாத்தா நான் பார்த்தேன் கிஷன் வந்து வேறோட பையனோட இந்த ரூம்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றா. தாத்தா எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்க. தாத்தா ஒண்ணு என்ன சொல்ற நீ, முதல் டோர் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இவனும் ரொம்ப ஆர்வமா அவளை மாட்டி விட்டோம், இன்னைக்கு அவ மாட்டினா அப்படியே அவ சிப்பு கூட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு டோரை ரொம்ப ஆர்வமா ஓபன் பண்ண அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் தலையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே நிக்கிறாங்க. அத பார்த்ததும் அவளுக்கு செம்ம பல்ப் ஆயிடுது. அப்ப அவ ஹீரோயினி சொல்றா தாத்தா நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தாவும் இவளை போட்டு மறுபடியும் திட்டுட்டு நீ ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற, இவங்க ரெண்டு பேரும் தானே இருக்கிறாங்க, அதுக்கு ஏன் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு
டாமியை மறுபடியும் திட்டி விட்டு போறாரு. அப்படியே இவளும் கடுப்பாக்கி போக இங்க வீட்டுல நம்ம ஹீரோ அப்படியே அங்க ஹோட்டல்ல இருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அங்க ஹீரோயினி வந்து அப்புறம் ஹீரோயினி சொல்றான், நான் தான் அப்பவே சொன்னல, என்ன நீ ஏதாவது டச் பண்ணனா நான் இந்த கான்ட்ராக்ட அப்பவே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொன்னல, சோ நான் இப்பவே இந்த கான்ட்ராக்ட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக, இங்க பாருமா ஆல்ரெடி கான்ட்ராக்ட்ல எல்லாம் கிளியரா தான் இருக்கு, சோ இந்த கான்ட்ராக்ட நீ க்ளோஸ் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப தாத்தா என் கூடயே உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாரு, சோ நீ வந்துதான் ஆகணும்னு சொல்ல. என்னது, நான் 2 வேலை பார்க்கணுமா? இங்கேயே என்னால சமாளிக்க முடியல, இல்ல நான் உன் கூட ஆபீஸ்க்கு வேற வரணுமா? ஆமா, நாங்க வந்து என்ன பண்றது, அங்க அவ வேற இருப்பா அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. ஹீரோ அதுக்கு, நீ ஒண்ணு அங்க பெருசா கிளிக்கலாம் வேணாம், எனக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் நீ வந்தா போதும் அப்படின்னு சொல்லுவான். இவளும் கடுப்பாகி, என்னது நான் உனக்கு பர்சனல் அசிஸ்டண்டா வரணுமா? அது சரி, அவளை வந்து அங்க கவனிச்சுக்கிறேன், அவளை அப்பதான் நல்லா வெறுப்பேத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ கேக்குறான், என்ன நீ சொல்ற, நீ கடைசி வரைக்கும் அவ கூட சண்டை தான் போட்டுட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினியும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவதான் என்கிட்ட வம்புக்கு வந்துட்டே இருக்கா, அப்போ இது கடைசி வரைக்கும் இப்படிதான் போகும். அது மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் எங்க நான் உங்க கூட இருக்க போறேன், இருக்கிறது இன்னொரு 3 மாசம் தானே, அப்ப பாத்துக்கலாம் அப்படி ஹீரோ கிட்ட வந்து க்ளோஸா ஷோல்டர்ல கை போட்டு பேசிட்டு இருப்பா. உடனே அவனும் அவளை அப்படியே வெறிக்க பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் நீ என் மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் மேல இருந்து கையை எடுத்துட்டு அவனுடைய ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.